ஒரு வருஷம் முன்னாடி ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னான், அண்ணா நான் 10 வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா என் பேங்க் பேலன்ஸ் மட்டும் ஏன் ஏறாம இருக்குன்னு. அவன் ஒரு படிச்ச ஆள், வேலை பண்ற ஆள் அண்ட் நல்லா கஷ்டப்படுற ஆளும். ஆனா அவன் மணி மட்டும் நல்லா தூங்கிட்டே இருந்தது, வேலையே செய்யல. நான் அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், நீ 24 hours கஷ்டப்பட்டு வேலை செய்யற, அது ஓகே, ஆனா நீ உன் மணிய வேலை செய்ய அலோவ் பண்ணியான்னு. அவன் ஷாக் ஆயிட்டான். பிகாஸ் அது வரைக்கும் அவன் மணிய சேஃப் டெபாசிட்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தான், அத ஒரு அசட்டா இல்ல. நம்ம பணம் பேங்க்ல இருந்தா நல்லா சேஃப்னு நினைச்சிட்டு வச்சிட்டு இருக்கோம். ஆனா ரியலா பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, உங்க மணியை எடுத்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. சோ நீங்களும் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஒரே மிஸ்டேக் தான் பண்றோம். நம்ம பணத்தை லாக்கர்ல வச்சு லாக் பண்ணிடுவோம். ஆனா ரிச் பீப்புள் பண்ற மாதிரி மணியை வேலை செய்ய வைக்கணும்னு யோசிக்கவே மாட்டோம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட 10 அசட்ஸ் பத்தி பேச போறேன். சோ டைம் கூட உங்க மணியும் க்ரோ ஆகும். ரிஸ்க் கம்மியா இருக்கிற அண்ட் உங்க ஃபியூச்சரையே கம்ப்ளீட்லி மாத்தக்கூடிய அசட்ஸ். சோ ஸ்டோரி முடியல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்க ஸ்டோரியோட ஸ்டார்டிங். உங்க மணி உங்ககிட்ட தங்கலனாலோ இல்ல உங்ககிட்ட வேலை செய்யலனாலோ அதை நினைச்சு வரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொமெண்ட்ல இருந்து அது மாற போகுது. சோ ரெடியா இருங்க. லெட்ஸ் பிகின் த ஜர்னி டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். Asset number 1, ரியல் எஸ்டேட், த forever king. நிஜமான ஜாலி லேண்ட்ல தான் வரும், அதுவும் உங்களுக்காக அது வேலை செய்யும் போது. ரியல் எஸ்டேட்டை கிங் ஆஃப் அசட்ஸ்னு சொல்றதுக்கு ரீசன் உண்டு. லேண்ட் கிராஷ் ஆகாது, ஓடி போகாது, வர்த்லெஸும் ஆகாது. அண்ட் டைம் கூட கூட வேல்யூ மட்டும் பெருசாகிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க 10 to 15 lakhsக்கு ஒரு சின்ன பிளாட் வாங்குறீங்க. 5 to 10 yearsக்கு அப்புறமா அந்த இடம் ரோடாவும் ஆகலாம், இல்ல மாலா ஆகலாம், ஒரு பில்டர் ப்ராஜெக்டாவும் ஆகலாம். அண்ட் அந்த டைம்ல நீங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க, பட் வேல்யூ மல்டிப்ளை ஆகிடும். இதுதான் ரியல் எஸ்டேட்டோட சைலண்ட் மேஜிக். ரியல் எஸ்டேட் ஃபாரெவர் கிங்கா இருக்க என்னெல்லாம் ரீசன்ஸ்னு சொல்றேன் கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, வேல்யூ ஆல்வேஸ் கோஸ் அப். கோல்ட் டவுன் ஆகலாம், ஸ்டாக்ஸ் டவுன் ஆகலாம், பட் லேண்ட் ரேரா தான் டவுன் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, மந்த்லி இன்கம் ஃப்ரம் ரெண்ட். ஈவன் ஒரு ஸ்மால் ரூமா இருந்தாலும் உங்களுக்கு மந்த்லி இன்கம் வரும். பாயிண்ட் நம்பர் 3, லோ ரிஸ்க் பட் ஹை ஸ்டெபிலிட்டி, ஸ்லோ பட் சேஃப். அண்ட் ஃபைனலி பாயிண்ட் நம்பர் 4, ஃபேமிலி அசட். பல ஜெனரேஷன்ஸ்க்கு கண்டினியூஸா கான்ஸ்டன்டா சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த ரியல் எஸ்டேட். அசெட் நம்பர் 2, ஸ்கில்ஸ், உங்க பர்சனல் மணி மிஷின். உங்க ஸ்கில்ஸ் ரெசிஷன்ல கூட உங்க இன்கம் பூஸ்ட் பண்ணும். வேர்ல்ட்ல ஸ்ட்ராங்கஸ்ட் அசெட் எதுனா அது நீங்க தான். ஸ்கில்ஸை யாருமே பறிச்சுட்டு போக முடியாது. மார்க்கெட் கிராஷ் ஆகலாம், கம்பெனி க்ளோஸ் ஆகலாம், இல்ல தெஃப்ட் கூட நடக்கலாம், பட் உங்க ஸ்கில்ஸ் உங்க கூட தான் இருக்கும். ஸ்கில்ஸை ஏன் மணி மிஷின் சொல்றாங்க? பிகாஸ் ஸ்கில்ஸ் நெவர் ஸ்டார்ட் அட் ஜீரோ. எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட அப்கிரேட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, ஸ்கில்ஸ் டைரக்டா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும். குளோபல் ரிப்போர்ட் சொல்லுது, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 2x இருந்து 5x அளவுக்கு நார்மல் பீப்புளை விட அதிகமா ஏர்ன் பண்றாங்கன்னு. பாயிண்ட் நம்பர் 3, நீங்க ஸ்கில்டா இருந்தா கிரவுட்ல உங்களை தனியா காட்டும். பாயிண்ட் நம்பர் 4, 1 skill is equal to 1 income. அதே 2 skillsனா இட்ஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். எடிட்டிங் பிளஸ் AI, ரைட்டிங் பிளஸ் மார்க்கெட்டிங், கோடிங் பிளஸ் பிசினஸ், இந்த மாதிரி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணா உங்க இன்கம் மல்டிப்ளை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான ஸ்கில்லை லேர்ன் பண்ணா அது உங்களோட லைஃப் டைரக்ஷனையே மாத்திடும். அசெட் நம்பர் 3, கோல்ட், த சைலண்ட் ப்ரொடெக்டர். கோல்ட் நாய்ஸ் பண்ணாது, ஆனா ரைட் டைம்ல உங்களை சேவ் பண்ணிடும். கோல்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, கோல்ட் நெவர் கோஸ் டு ஜீரோ. ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆகலாம், கிரிப்டோ ஜீரோ ஆகலாம், ஆனா கோல்ட் அகைன் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 2, 1000+ இயர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் கோல்ட் மேல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு ஒரு எம்பையர் மாதிரி, அது ஒரு கரன்சி மாதிரி. கோல்ட் வேல்யூ ஸ்டேபிளா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, குளோபல் டிமாண்ட் ஆல்வேஸ் ஹை. சோ கோல்டோட டிமாண்ட் எப்பவுமே குறையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எல்லாரும் கோல்டு கிட்ட ஓடுறாங்க. தட்ஸ் வை 2008 கிராஷ், லாக்டவுன் கிராஷ்க்கு அப்புறமும் கோல்டு பிரைஸ் அப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது கோல்டை எப்படி வாங்கினா சேஃப்னு. கோல்ட் பாண்ட்ஸ், டிஜிட்டல் கோல்ட், கோல்டு ETFs அண்ட் லாஸ்ட் ஆப்ஷனா தான் பிசிக்கல் காயின்ஸாவோ இல்ல ஜுவல்லரியாவோ வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு ஒரு எமர்ஜென்சி ஷீல்டு மாதிரி. ஸ்லோவா மூவ் ஆகும், ஆனா ஃபால் ஆகவே விடாது ஃப்ரெண்ட்ஸ். அசெட் நம்பர் 4, ஸ்டாக்ஸ், த growth engine. ரியல் எஸ்டேட் கிங்னா ஸ்டாக்ஸ் ஃபாஸ்ட் growing prince. இப்போ நாம ஸ்டாக் மார்க்கெட்டை ஏன் பெஸ்ட் அசெட்னு பார்க்கலாம் வாங்க.
லாங் ரன்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். 10 to 12% இயர்லி ஆவரேஜ். FD கூட 5 to 6% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். அண்ட் கோல்ட் ஜஸ்ட் 7 to 8% தான். பட் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட நல்ல ரிசல்ட்ஸை தரும். பாயிண்ட் நம்பர் 2, நீங்க ஷேர் ஹோல்டரா இருந்தா கம்பெனி க்ரோ ஆனா நீங்களும் க்ரோ ஆவீங்க. பாயிண்ட் நம்பர் 3, வெறும் 100 ரூபீஸ்ல கூட உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 4, காம்பவுண்டிங் பவரை உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஜஸ்ட் 5,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணா கூட அட் 12% ரிட்டர்ன்ல 30 இயர்ஸ்ல 1.7 crores உங்களால ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் ஒரு லாங் டேர்ம் கேம். பேஷன்ஸ் வேணும், பட் பேனிக் வேண்டாம். இதுல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் பிகினர்ஸ்க்கான பெஸ்டான ஆப்ஷன். அசெட் நம்பர் 5, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லேசி இன்வெஸ்டர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுல எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்காக வேலை செய்யறாங்க. மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, பிகாஸ் இங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் மேனேஜ் எவ்ரிதிங். பாயிண்ட் நம்பர் 2, SIP starts at 500. பாயிண்ட் நம்பர் 3, low risk diversification. பாயிண்ட் நம்பர் 4, long term returns 12 to 15% இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். So mutual funds are always simple, steady and tension free growth. Asset number 6, digital assets, modern power tools. Digital world la digital assets தான் new gold. For example, e-books, online courses, templates, digital tools, apps, YouTube channels, Instagram pages, blogs, stock photos, videos, music tracks னு எல்லாமே digital assets தான். இதுல எப்படி earn பண்ண முடியும்னு பார்க்கலாம் வாங்க. Point number 1, passive income. நீங்க தூங்கும் போது கூட சேல் நடக்கும். Point number 2, zero physical cost. Point number 3, global audience. 2024ல digital creator market $2 billion plus இருக்கு friends. And remember one thing friends, one skill plus one idea is equal to lifetime income. Asset number 7, side business, the freedom creator. Side business is equal to extra income which is equal to extra safety. இந்த side business ஏன் பவர்ஃபுல்னு பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஜாப் லாஸ் ஆனா கூட நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. பாயிண்ட் நம்பர் 2, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எடிட்டிங், ஃப்ரீலான்சிங், கோச்சிங், ரீசெல்லிங்னு இந்த மாதிரி எல்லாம் தான். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, ஸ்மால் பிசினஸஸ் இந்தியால 80% பீப்புளுக்கு ஜாபை விட அதிக இன்கம் தருது. Side business is equal to options which leads to freedom. Asset number 8, network, the invisible multiplier. உங்க கூட ரைட் பீப்புள் இருந்தா உங்க இன்கம் 10x grow பண்ண முடியும். Why network is so important பார்த்தோம்னா, பாயிண்ட் நம்பர் 1, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பீப்புள் கிட்ட இருந்து வரும். நம்பர் 2, உங்க சரௌண்டிங்க பொறுத்து தான் உங்க சக்சஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூ பிகம் த ஆவரேஜ் ஆஃப் 5 people அரவுண்ட் யூன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. பாயிண்ட் நம்பர் 3, உங்களை சுத்தி நல்ல நெட்வொர்க் இருந்தா நீங்க எந்த ஸ்கில்லையும் ஃபாஸ்டா லேர்ன் பண்ண முடியும். நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளையர். சோ நெட்வொர்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் வரும். அசெட் நம்பர் 9, ஹெல்த், த ஹிடன் அசெட் which everyone ignores. மணி earn பண்றது ஈஸி, பட் ஹெல்த் பில் பண்றது தான் டஃப். ஹெல்த் ஏன் கிரேட்டஸ்ட் அசெட்னு பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, உங்க எனர்ஜி தான் உங்க earning பவர். பாயிண்ட் நம்பர் 2, புவர் ஹெல்த் இருந்தா ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ் தான் வரும். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஓட டேட்டா சொல்லுது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸோட சேவிங்ஸ்ல 50% ஹெல்த் இஷ்யூஸ்க்கு போகுதுன்னு. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, குட் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கஸ் பிளஸ் ஸ்பீட் பிளஸ் டிசிப்ளின். உங்க ஹெல்த் டைரக்டா உங்க இன்கம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். டெய்லி 30 minutes எக்ஸசைஸ் பண்ணா உங்க லைஃபோட லிவிங் இயர்ஸ் ஆட் ஆகிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் நல்லா இருந்தா உங்களால எவ்வளவு அசெட்ஸ் வேணும்னாலும் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போறது அசெட் நம்பர் 10, இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ். இந்த அசெட் உங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இ-காமர்ஸ் தான் இப்ப ஈஸியா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அசெட். அண்ட் இது ஏன் பவர்ஃபுல்லான அசெட்னு பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, லோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ஷாப், நோ ஸ்டாஃப்ஸ் ரிக்வயர்ட். பாயிண்ட் நம்பர் 2, ஃபாஸ்ட் ஸ்கேலபிலிட்டி, உங்க ஆடியன்ஸ் growth பொறுத்து ஈஸியா ஸ்கேல் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 3, மார்க்கெட் இஸ் ஹியூஜ். இந்தியாவோட இ-காமர்ஸ் மார்க்கெட் $200 billion மேல போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பாயிண்ட் நம்பர் 4, செல் எனிவேர் இன் இந்தியா ஃப்ரம் ஹோம். நீங்க உங்க வீட்ல இருந்தே எங்க வேணும்னாலும் செல் பண்ண முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 அசெட்ஸும் உங்க லைஃபை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான டைரக்ஷன்ல கொண்டு போகும். இப்போ பெண்டிங்ல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃப்ரெண்ட்ஸ், இவ்ளோ நேரம் நீங்க கேட்டது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல, இது ஒரு இன்விடேஷன். உங்க வாசலுக்கே வந்து உங்க லைஃப் டைரக்ஷனையே மாத்த வர இன்விடேஷன்.
நாம எல்லாரும் கஷ்டப்படுறோம், வேலை செய்வோம், சேவ் பண்ணுவோம். ஆனா growthக்கு தேவையான அசெட்ஸ பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா ஃபியூச்சர்ல கூட நம்ம லைஃப் சேம் பிளேஸ்ல தான் இருக்கும். சோ இந்த 10 assets, ரியல் எஸ்டேட், ஸ்கில்ஸ், கோல்ட், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிஜிட்டல் அசெட்ஸ், சைட் பிசினஸஸ், நெட்வொர்க், ஹெல்த், இ-காமர்ஸ்னு இது ரொம்ப பெரிய லிஸ்ட் மாதிரி தெரியும். ஆனா ட்ரூத் என்னன்னா இந்த 10லயும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தா உங்க லைஃபே கம்ப்ளீட்லி வேற ஒரு லெவலுக்கு போனாலும் போகும். சோ நல்ல வாழ்க்கைக்கு பிகஸ்ட் பேரியர் கேஷ் இல்ல, கிளாரிட்டி தான். இன்னைக்கு நீங்க ஒரு கிளாரிட்டி வாங்கிட்டீங்க. சோ இப்போ உங்க டர்ன். உங்க காசு ஜஸ்ட் உங்ககிட்ட தங்க போகுதா இல்ல உங்ககிட்ட வேலை செய்ய போகுதான்ற டிசிஷன் உங்களோடது. சோ இந்த வீடியோ முடியும் போது நான் இப்ப சொல்ல போற ரெண்டுல ஒரு ஆளா தான் நீங்க இருப்பீங்க. ஒரு டைப் நல்ல ஐடியா ப்ரோ, பட் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்ற ஆள். இன்னொரு டைப் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண போறேன், என் லைஃப் என் கையில இருக்கணும்னு சொல்ற ஆள். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அசெட்ஸை பில்ட் பண்ணுங்க, எக்ஸ்கியூசஸ் இல்ல. And friends, if you find this content to be valuable, then hit like button, share and subscribe. இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நீங்க நம்ம டெய்லி பூஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.